ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ பசங்க வந்து அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பாவை பார்க்குறதுக்காக இப்போ அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தர்ஷா ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ ஊர் கிட்டத்தட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூவாக எடுக்க முடியல. அதனால் எங்கள் அம்மா ஊர் பக்கம் வந்து நம்ம வீடியோ வந்து ஷூட் பண்ணிவிட்டு இப்போ கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அம்மா வீட்டில் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு தொடர்ந்து வீடியோவில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். யாரை போய் பார்க்கலாம்? தாத்தாவை. தாத்தா தூங்குறாரா தெரியலையே. எப்போ வந்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பார். சரி பார்க்கலாம். ஹாய். எங்கே வந்திருக்கீங்க? ஊருக்கு வந்திருக்கோம். தாத்தாவை போய் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். தூங்குறாரா பாரு. இங்கே பாருங்க, வேப்பங்கொட்டெல்லாம் அம்மா பொறுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் காய வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அப்பாவை பார்த்துருப்பீங்க. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னை விட நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மொபைல்லாம் எடுத்து சூப்பராகவே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அப்பாவை பார்த்துட்டு இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா நாய்வலை கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம சொந்த வயலுக்கு போயிட்டு எந்த அளவு நெல் விளைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ மாடு ஆடெல்லாம் காமிக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீட்டில் இருக்கிற மாடு ஆடெல்லாம் உங்களுக்கு காமிச்சு. ஆடு 2 ஆடு, ஒரு மாடு கண்ணுக்குட்டி வந்து விற்றுட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க. ஸோ இருக்கிறது இப்போதைக்கு 3 தான். பழமாகவே இருக்குது அப்படியே. இங்கே பாருங்க. ஏய் புழு இருக்க போகுது. அங்கே பாரு, புழு இருக்க போகுது. நிறையா இருக்குது மரத்தில் கொய்யாப்பழம். சரி போகலாமா? போயிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு அடுத்து வயலுக்கு போயிட்டு வந்துடலாம். ரேஷன் கடைக்கு போய் அரிசியும் கோதுமையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போ அடுத்து மண்ணெண்ணெய், அப்புறம் தர்ஷனோட கைரேகை வைக்காமல் இருந்துச்சு. கைரேகையும் வச்சாச்சு. இப்போ அம்மா வந்து எங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. என்ன ஒர்க் கொடுத்துருந்தாங்க? எங்கள் ஊர் பஸ் போகுது பாருங்க. என்ன ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டை அவுத்து விட சொல்லியிருந்தாங்க. தன்சி எப்படி அவுக்குறான்னு பார்க்கும். அவுக்கு தெரியுமா? பரவாயில்லையே. என்னடா தன்சி ஈஸியாக அவுத்துட்டா. தன்சி இந்த மாடு முட்டை வருது. ஆடை அவுத்து விட்டாச்சு. மாடு முட்டை வருது நம்மள. பாருங்க, தர்ஷன் கொல்லைக்கு ஓட்டிட்டு போறோம். தாத்தா வந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருந்தேன். நீங்க போனீங்க. இப்போ அம்மாவை கூட்டிட்டு வயலுக்கு போக போறேன். யார் யார் வரீங்க வயலுக்கு? நீங்க ஏன் வெயில்ல? தாத்தா கூட இருங்க. வயலுக்கு கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் இருக்கு. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஃபுல்லா நெல்லாயிடுச்சு. நடும்போது வந்தது. இந்த சைடு பாரு, எல்லாம் நெல்லாயிடுச்சு. இன்னும் 1 மாசத்துல அறுவடை பண்ணிடலாம் போல. இந்த பக்கம் ஃபுல்லாவே நெல் இருக்கு. அழகா இருக்கு. பாருங்க, சூப்பரா நெல் வந்துடுச்சு. இன்னும் எவ்வளோ நாளில் அறுவடை பண்ணலாம்? 20 நாள்.
அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ போகிறாங்க வயலில் போய் சுற்றி பார்க்க போகிறாங்க. ஆஹா நீ போவாத. வேணாம் ஏன் ரிஸ்க்கு. நல்ல ஜில்லுன்னு காற்றடிக்குது, கூலிங்காக இருக்குது அப்படியே. நீங்களே பாருங்க, அந்த சைடு வெயில், இந்த சைடு ஃபுல்லாகவே நிழல். அதனால நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்குது. அப்படியே காற்று பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சரி போதும் வாங்க, வெயிலில் போக வேணாம் வாங்க. அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட். நல்லா கூலிங்காக இருக்குது. எதனால்? இந்த வயலால், இந்த மரத்தால். இங்கே ஒரு மரம் இருக்கிறதுனால அவ்வளோ கூலிங். இன்னும் ஒரு 20 நாளில் அறுவடை பண்ணிடலான்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது பக்கத்து வயல் நல்லாவே நெல்லாயிடுச்சு, சூப்பராக ஃபுல்லாகவே நெல்லாயிடுச்சு. அது எப்படின்னு ஒரு 10 நாளில் அறுவடை பண்ணுவாங்க. நான் கிட்ட போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. தர்ஷன் வரப்பில் நிற்கிறான், கொல்லவில் நின்னானா அவன் வந்து அவனை தாண்டி இருக்கும் அந்த நெல். உங்களுக்கு நான் வயல் கிட்ட போயிட்டு காமிக்கிறேன் எந்த அளவு நெல் வளர்ந்துருக்குன்னு. எங்க இதுக்குள்ளேருந்து பாம்பு வந்தாலும் தெரியாது, மலைப்பாம்பு வந்தாலும் தெரியாது. இங்கே பாருங்க நெல். பறிக்கக்கூடாதுடா நெல்லை, நெல்லை பறிக்கக்கூடாது. ஏமா இது உரிச்சா இதுக்குள்ள தானே நெல் வரும். அரிசி. சரி வா போதும் வா. நம்ம சாப்பிட்றோமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அரிசி இதுதான். இந்த அரிசியில நிறைய வகை இருக்கு, அதுல ஒரு வகையை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நெல், பாத்தீங்களா? இதை வந்து கருதுன்னு சொல்லுவோம். கருது ஸ்டேஜில் வந்துடுச்சு. இது கருது. இது அப்படியே பறிச்சோம்னா இது அப்படியே கருது, நெல் கருது. நாற்று ஸ்டேஜ்லாம் தாண்டி இப்போ நெல் ஸ்டேஜ் வந்துச்சுல்ல. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு, காத்தடிக்குது, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இது பக்கத்து வயல், நம்ம வயல் எங்க இருக்கு பாருங்க. இது நம்ம வயல். நெல்லுலாம் அப்படியே பார்க்கும்போது அப்படியே நம்ம இது படுத்துக்கலாம். எங்க போய் நிக்கிறான் பாருங்க தர்ஷன். தர்ஷனே தெரியல இருக்கு. சரி வா வா போறான் சொன்னான். பாட்டி கிட்ட போறோம். இன்னும் ஒரு 20 நாளில் நம்ம வயலில் வந்து நெல் அறுவடை பண்ணிடலாம். ஸோ எல்லா வயலுமே இதே ஸ்டேஜில் தான் இருக்குது நெல். எப்படி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு அப்படியே பக்கத்தில் காமிக்கிறேன், ரொம்ப எட்ட இருந்தெல்லாம் காமிக்கல, அப்படியே பக்கத்திலே காமிக்கிறேன். ஸோ இந்த வயலுக்கும் இந்த வயலுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இது முன்னாடி நட்டது, இது ஒரு 10 நாள் பின்னாடி நட்டது. அதனால் இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இது நல்லா கருதாயிடுச்சு. இது இன்னும் 10 நாளில் அறுவடை பண்ணிடுவாங்க இந்த வயல்லாம். பொறுமையா வாப்பா. எப்படி இருக்கு வயல்? சூப்பராக இருக்கு. சரி போதும், நீ வெயிலில் நின்று விளையாண்டது போதும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சொந்த வயலுக்கு வந்து சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிவிடுவோம். நான் அறுவடை பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்தேன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்புவோம். பாருங்கள் அம்மா அங்கே போயிட்டாங்க, கூப்பிட்றாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நெல் கருதாயிடுச்சு. நம்ம வயல் இன்னும் ஒரு 20 நாளில் வந்து நெல்லாகிறதுக்கு 20 நாள் ஆகும். கொஞ்சம் தான் முன்ன பின்ன, ஒரு 10 நாள் முன்ன பின்ன இந்த நெல்லுக்கும் இந்த நெல்லுக்கும். டான்சி கிளம்பலாமா? வயலுக்கு அப்படியே பாய் சொல்லிட்டு கிளம்புவோம். இது என்ன நெல்லுமா? தீப்பெட்டியா குண்டு நெல்லா?
இட்லிக்கு போடுற அரிசி. வயலை இப்போ சுற்றி பார்த்தாச்சு. இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமா? இன்னும் ஒரு 20 நாளில் நம்ம வந்து அறுவடை பண்ணிடுவோம். ஸோ அறுவடை பண்ணும்போது அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்புவோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ மதியத்துக்கு மேலே விளாக் எதுவுமே கண்டினியூ பண்ண முடியல, ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஒரு வழியாக இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல் ஆகுது. வந்ததுமே பசங்க வந்து ஸ்கூல் போகிறதுக்காக புக்கு நோட்லாம் பேக்கில் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. அம்மா வீட்டிலேருந்து வரும்போது என்னென்ன கொண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது இதில்? எடு, எடு, வெளியில் எடு. தர்ஷா அங்கே படுத்திருக்கான். ரொம்ப டயர்டாயிட்டாங்க பசங்களாம் இன்னைக்கு. 2 பப்பாளி பழம் ரொம்ப கொலன்னு இருக்கு பாருங்க. பழுத்துடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கட் பண்ணி கூலிங்காக சாப்பிட்லாம். அடுத்து இதில் வந்து சாம்பார் இருக்குது. ஸோ நைட்டுக்கு வந்து சூடாக இருக்குது. நைட்டுக்கு தோசைக்கு சாப்பிட்றதுக்காக சாம்பார். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. இன்றைக்கி போயிட்டு தாத்தாவை பார்க்க போயிருந்தோம். எப்படி இருந்தார்? நல்லா பேசினாரு. நல்லா இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு. ஆமாம், சூப்பராகவே பார்த்தீங்கன்னா அவராகவே எல்லாமே அவர் ஒர்க்கை பண்ணிக்கிறாரு. யாரையும் எதிர்பார்க்கல. நம்ம சாப்பாடெலாம் கொண்டு போய் வச்சிட்டோம்னா அவராகவே எடுத்து சாப்பிட்டுக்கிறாரு, அவராகவே குளிச்சுக்கிறாரு. ஸோ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முன்னை விட உங்களுக்கே தெரியும் முன்ன எப்படி இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சாப்பாடு ஊட்டி விடணும், மாத்திரை ஊட்டி விடணும், குளிக்க வைக்கணும், பாத்ரூம்லாம் போனால் வாஷ் பண்ணணும். ஸோ ரொம்ப அம்மா வந்து கஷ்டப்பட்டாங்க. இப்போ பரவாயில்ல, எல்லாமே அப்பாவே பார்த்துக்கிறாரு. ஸ்ட்ரோக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காரு. ஸோ நம்ம வந்து தஞ்சாவூர் டாக்டர் வாஞ்சலிங்க ஹாஸ்பிட்டல் எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த ஹாஸ்பிட்டல் அப்பாவுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட்டுட்டு புக்கு நோட் எடுத்து வைக்கலையே. தர்ஷன் உன்னோட பேக்கில் எடுத்து வச்சுட்டு காலையிலே பேக்லாம் வாஷ் பண்ணி போட்டு தான் போனேன். பேக் காலையிலே வாஷ் பண்ணி வெளியில் காய வச்சுட்டு தான் போனேன். வந்ததும் இப்போ எடுத்தாச்சு. 2 வாரத்துக்கு ஒரு டைம் வாஷ் பண்ணுறோமா? தர்ஷவா உன்னோட புக்கு நோட்லாம் எடுத்து வச்சிரு. இந்த நோட்டுக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அட்டை போட்டிருப்பேன். ஒரு நோட்லேயாவது அட்டை இருக்கா பாருங்க. தான் அடிக்கிறான் பாருங்க. அவன் தான் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுறான். தன்சி ஒன்றுது கரெக்டாக இருக்கா? சரி, இந்த அட்டை ஒன்று என்னடா பண்ணுது? ஏன்டா கிழிக்கிற? இது என்னடா பண்ணுது ஒன்று? டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுத்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்ன பையன் என் பையனாக தான் இருப்பான். அதுலேயே தான் சப்ஜெக்ட் வெளியிலே இருக்க போகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை போடுறாங்கன்னு கொஞ்சமாவது யோசிக்கணும் தம்பி. அதை கிழிக்கும் போது ஃபுல்லாக ஒரு நோட்டில் கூட தர்ஷன் வந்து நான் ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுத்தது ஏன் கிழிச்சா அது சொல்ல. எனக்கு போட்டு கொடுத்த ஒரு நோட்லையாவது ப்ரௌன் ஷீட் இருக்கா? எல்லாத்தையும் கிழிச்சிட்டான். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் ஜூலை 2 மாதம் கூட ஆகலை. எந்த நோட்லேயுமே அட்டை கிடையாது. பாருங்க, இதெல்லாம் தர்ஷனோடது தான். இது 1 இருக்குது, 2 இருக்குது, அவ்வளோதான். மற்றது பாருங்க, இதெல்லாம் வந்து கதை முடிய போகுது. கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சிட்ருக்கு. இதுவும் சேம். ஏன்டா அப்படி இருக்கு? ஸோ இப்போ பசங்க எல்லாமே புக்கு நோட்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் சொல்லிடு.